இன்னைக்கு நேந்திரங்காய் சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. நேந்திரங்காய் 2, வாழைக்காய் செதுக்கிற கட்டை, சிப்ஸ் செதுக்கிற கட்டை, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேசினில் நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நல்லா எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காய் இந்த நேந்திரங்காய் முழுகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், நான் பேசினில் தண்ணி எடுத்துருக்கேன். இதில் நம்ம வச்சிருக்க மஞ்சத்தூளை நம்ம இப்போ போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வாழைக்காயில் நடுவில் அந்த தோலில் மட்டும் படுற மாதிரி நடுவில் கீறி அந்த தோலை நல்லா அழகாக அப்படி உரித்து எடுக்கலாம். உரித்து எடுத்து அந்த நேந்திரங்காவை நம்ம அந்த மஞ்சத்தூளில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறணும். அப்போ தான் நல்லா மஞ்சள் கலர் வரும் அதுக்கு. அதுக்கப்புறம் இந்த நேந்திரங்காவை தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம இப்போ சிப்ஸு செதுக்கிற கட்டையில் வச்சு நல்லா மெலிசாக செதுக்கிக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ நான் செதுக்கி அழகாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா மெலிசாக. இதை நம்ம இப்போ ஒரு டிஷ்யூவில் இல்லை வெள்ளை துணியில் நம்ம உணர்த்திக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ டிஷ்யூவில் உணர்த்திருக்கேன். அப்படி டிஷ்யூ இல்லாதவங்க வெள்ளை துணியில் போட்டு நீங்கள் உணர்த்திக்குங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு அதில் ஒவ்வொரு பீஸாக தான் இது நம்ம போட முடியும். நம்ம வாழைக்காய் சிப்ஸ் மாதிரி ஒரேடியாக அப்படி தள்ளிட முடியாது. நம்ம இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பீஸாக போட்டிருக்கேன் நான். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம உப்பு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். நம்ம வாழைக்காய் சிப்ஸ் மாதிரி இதில் உப்பு போட்டு குலுக்குனா இதில் உரைக்காது. அதனால நம்ம தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி எண்ணெயில் விட்டால் ஒன்றும் தரிக்காது, அந்த மேலேயே ஊற்றிக்குங்க. இப்போ பாருங்கள், நேந்திரங்காய் சிப்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.